எனக்குலாம் பயமா இருக்குப்பா, நான்லாம் போய் திறக்க மாட்டேன். சரி இருங்க, நான் போய் பார்க்குறேன். எனக்கும் பயமா தான் இருக்கு. யாருமே இல்லை. அப்புறம் யாரும் கதை தட்டினது? அங்கே போய் பார்த்தேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. A few moments later. இவ்வளோ நேரம் நான் பேய் கூடயா இருந்தேன்? இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எனக்கு மட்டும் அப்படி கனவு வராமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது வந்திருக்குமா? அந்த பாட்டி இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு வரும்போதே சிசிடிவி கேமராவில் கேட்ச் ஆகலைன்னொன்னே 3 பேர் வந்துட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நாங்களும் இருக்க தானே செஞ்சோம். சரி அவங்கள விட்டு, அவங்களையே திட்டிக்கிட்டு இருக்க, பயமாக இருக்குன்னு வந்துட்டாங்கல்ல, நடந்தது சொல்லு. அந்த பாட்டியை நம்ம 5 பேர் கூப்பிட்டுட்டு வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக நம்ம 5 பேர் சேர்ந்த காரில் வெளியே அந்த பாட்டியோட போன வரைக்கும் அந்த பாட்டி ஒரு இடத்துல கூட இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு சிசிடிவி செக் பண்ணுறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹோட்டலில் நடந்ததே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதனால் சீக்கிரமாக அந்த ஹோட்டலை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு உங்களால் பிளாக் மார்க் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 1 ஹவரில் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எங்கே போக போகிறோம் ஒன்றுமே புரியல. இந்த பாட்டி நம்ம தான் வேஸ்ட்டு சுற்றி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாட்டி நம்ம கூட வந்தது அதில் ஒன்லி ஷேடோவாக மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த பிளாக் கலர் ஷேடோவை பார்க்கும்போது அப்படியே கை கால்லாம் நட்டிங்கிருச்சு. ஏய், நான் சொல்லாததானே சொல்லிட்டு வந்தேன். இப்போ இவங்கிட்ட சொல்லி இவங்க பயந்து இது பண்ணுறதுக்கா? ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டியா? இவங்ககிட்ட மறைச்சி என்ன ஆக போகுது? சொன்னாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இவ்வளோ விஷயம் நடந்ததும் என்னால தான். என்ன பண்ணுறது இப்போ? ஏய் அப்படி சொல்லாத, நீ சொல்ல சொல்ல அவ ரொம்ப அழுகுறா. சொல்றதே சொல்லிட்டு அழாதையா? என்ன பைத்தியமா நீ? இவா அவ சொல்றத கேட்டு நீ அழுதுட்டு இருக்கியா? அவ அப்படிதான்னு தெரியும்ல. இப்ப என்ன பண்றதோ அதை பாருங்க. ஹலோ, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சீக்கிரம் காலி பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே சரி. என்னாச்சு மம்தா? யார் ஃபோனில்? இந்த சிசிடிவி செக் பண்ணுறவங்க போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க போல். அவங்க இல்லை அவங்க இங்கேயே இருக்கட்டும், அவங்களே ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்காங்க, நீங்கள் ஏன் திடீர்னு காலி பண்ண சொல்கிறீங்க, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நல்லது தானேப்பா, நம்ம பிரச்சனை என்னன்னு இருந்து இங்கே சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். இல்லை, எனக்கு என்னவோ இது ரொம்ப பெரிய ஒரு மர்மமான விஷயம் இது தோணுது. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மட்டுமா மர்மமாக இருக்குது? எப்போ யுவாக்கு அந்த கனவு வர ஆரம்பிச்சிச்சோ அப்போதுலேருந்து ஒரே மர்மமான விஷயம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம் மும்தா, நம்ம கதவை தட்டினாங்கல்ல நம்ம வர்றதுக்கு முன்னாடி, அது யாருன்னு பார்த்தீங்களா? ஆமாம், அதையும் பார்த்தோம். அந்த பிளாக் ஷேடோ தான் இருந்துச்சு. நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணுது, ஆனால் அது யாருன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஐயே, இந்த அழுகு முடிஞ்ச பாருங்கப்பா, இது அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி அழுகாது. பின்னாடி பாருங்க ஷேடோ. Ha 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 ha.